திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் 64 வடிவங்கள், அதில் 13வது வடிவமான புஜங்க லலித மூர்த்தி. புஜங்கம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம். லலிதம் அப்படின்னா அழகு, ஆபரணம். அழகு, அதான் ஆபரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழகு பொருள் அப்படிங்க. பாம்புகளுக்கு இறைவன் அபயம் அளித்து அந்த பாம்பை தனக்கு ஆபரணமாக அணிஞ்சிக்கிட்டதுனால இந்த புஜங்க லலித வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. காசிப முனிவருக்கு மனைவிகள் கந்துரு, வினதை. அவங்களுக்கு 13 மனைவியரில் இவங்க கந்துரு, வினதையும் முக்கியமாக சொல்லப்படுறாங்க. அவங்களில் 2 பேருக்கும் போட்டி, யார் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் தன்னுடைய கணவர் காசிப முனிவர்கிட்ட போய் கேட்டு அவர் யார் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மற்றவங்க அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுக்கிட்டு போய் காசிப முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் கந்துரு தான் அழகி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அந்த வினதை அப்படிங்கிற அந்த பெண்ணை சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த வினதைக்கு இளைய மகன் தான் கருடன். அந்த கருடன் என்ன செய்தார், தன்னுடைய தாய் அடிமைப்பட்டு சிறையில் இருக்கிறத பார்த்து அவங்கள மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க பெரியம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க. அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா உன்னோட தாயை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ கருடன் தேவலோகத்துக்கு போகிறாரு. அங்கே அமிர்த கலசத்தை காவல் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தேவலோகத்தில் இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் சண்டை போட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது திருமால் அவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. 2 பேர்த்துக்கிட்ட சண்டை, போர் நடக்குது. திருமாலால் கருடனை வெற்றி கொள்ள முடியலை. அப்போது கருடனுடைய வீரத்தை பாராட்டி திருமால் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே கருடன் சிரிச்சுக்கிட்டே, நீ யார் எனக்கு வரம் தர்றதுக்கு, நான் உனக்கு வரம் தரேன் கேளு அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட சொன்ன உடனே சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு நினச்ச திருமால், பாம்புகளுக்கு அமுதம் கொடுக்கக்கூடாது, மேலும் எனக்கு நீ வாகனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. கருடன் தன்னுடைய அகந்தையெல்லாம் அழிந்து போய் திருமாலை வணங்கி அமிர்தத்தை கொண்டு வந்து அன்னைக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் உனக்கு வாகனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்க அம்மா, அங்கே பெரியம்மாக்கிட்ட அந்த அமிர்த கலசத்தை கொடுத்து தன்னுடைய தாயை கந்துருவை விடுதலை பண்ணிடுறாரு. அவங்க அம்மாக்கிட்ட இந்த அமிர்தத்தை பாம்புகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்து தாயை விடுவிச்சதுக்கப்புறம் இவர் சிவ பூஜையெல்லாம் பண்ணி சிவபெருமான்ட்ட பல வரங்களையும் வாங்கிட்டு போய் திருமாலுக்கு வாகனமாக போய் இருந்துக்கிறாரு. கருடன் அமிர்தம் கொடுக்காதனால கோபம் கொண்ட அந்த நாகமெல்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் சிவ பூஜை பண்ணி தங்களுக்கு அழியா புகழோட நாங்கள் கருடன்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. அப்போ சிவபெருமானும் அவங்களுக்கு வேண்டிய வரத்தையெல்லாம் கொடுத்து நாகங்களை தன்னுடைய உடம்பில் ஆபரணமாக அணிஞ்சிக்கிறார். பாம்புகளுக்கு அபயம் அளித்ததுனால சிவபெருமானுக்கு புஜங்க லலித மூர்த்தி அப்படின்னு பேர் வந்துச்சு. இறைவனது 5 தொழில்களில் காத்தல் அங்கிறது 2 வகையாக சொல்லப்படுது. ஒன்று, அதாவது மரக்கருணை, அறக்கருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப இன்பத்தை கொடுக்கறதும் அது அறக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்மாக்களை குறிக்க அந்த செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அதுகளுக்கு துன்பம் கொடுக்கறதும் மரக்கருணை அப்படின்னு சொல்லப்படும். இந்த பாம்பெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவர் இறைவன் மகிழ்வோடு ஆடக்கூடிய நடனம் புஜங்க லலித நடனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவபெருமான் நாகங்களோட சேர்ந்து அந்த நடன காட்சியை திருப்பெரும்புலியூர் அந்த கோயிலில் இந்த புஜங்க லலித மூர்த்தி அந்த வடிவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.